பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் 2 பேர் மட்டும் தனியாக இருக்காங்களா? நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம் போல இருக்கு. வேணாண்டா, இந்த வீட்டை பார்க்கவே பயமா இருக்கு. அவர் நமக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டை ஒரு டீ சாப்பிட்டு போனால. ஐயோ, இந்த நேரத்துலயா? என்னது இது? ஒரு குடும்ப நடத்துகிற வீடு போல தெரியலையே. வேணாண்டா, போயிடலாம். உட்கார். என்னது, போன ஆளே காணும். மாடியில் இருப்பாரோ? சரி, நீ இங்கே இரு, நான் அவர் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துடு. எங்கேயும் போயிட, இங்கே இரு. சார், பொண்ணு மாதிரி தெரியுது. மச்சான் எப்பவுமே சர்ப்ரைஸானடா. வேணாம் வேணாம் வேணாம், பின்னாடி அப்படி வர. அப்பா செம்மையா இருக்குடா மாப்பிள்ள வீடா. ஏய் பேச நான் இருக்கேன், பயப்படாது. பேச மாமா தானே, வா 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 வா, பயப்படாது. வா 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 வா, கொடு கொடு, வா வா வா. ஏய் என்ன, வா வா வா. ஏய் கதை. ரொம்ப வழக்க மாட்டேங்குது. வாடி வா வா, ரொம்ப தான் பண்றேன். முடிஞ்சது மச்சான்.
என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? மாமா கிட்ட என்னடா பதில் சொல்றது? நல்ல வேலை யாரும் பார்க்கல. அந்த பொண்ணை அப்புறப்படுத்திட்டா நம்ம பிரச்சனையே கிடையாது. ஆமாம் மச்சான். ஏய் தோட்டக்காரன். டேய் எதுக்கும் பயப்படக்கூடாது. அவங்க முன்னாடி தைரியமாக பேசணும். வா. என்ன பெருசு என்ன உட்காந்தாச்சு? என்ன தம்பி மார்கழி மாசத்து குளிர்ல இப்படி வேர்த்து இருக்கு? பெருசு அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏங்க உங்க டென்ஷனு? எங்க மாமா என்னங்க பேசிட்டாரு? இதுக்கு போய் கோவப்படுறீங்க? யோ என்ன கேட்டாரு எது கேட்டாரு எனக்கு தெரியாது. என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. என்கிட்ட தேவையில்லாம பேசி உடச்சி பாக்குறீங்களா? அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. போங்கயா. ஹலோ ஹலோ, என்னன்றப்ப குரலை உயர்த்தி பேசினா நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? ம் கொஞ்சம் இருங்க. டேய் பேசிக்கிட்டு ஏன்டா இப்படி ஓவரா பேசுகிறேன்? இருடா பெருசு ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. பெருசு ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அதான் உட்காரு. இந்த பெருசு குடி. பரவாயில்ல வேணாம். பரவாயில்ல குடிங்க. ம் சொல்லுங்க தம்பி. பெருசு ம் சொன்னா தப்பா நினைக்காத. இந்த கிறுக்கு பையன் முருகேசன் அவனோட அத்தை பொண்ணை கூட்டு வந்துட்டான். ம் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, வீட்டை விட்டு வந்துட்டான். இதை அவன் வீட்டில் சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு அவகிட்ட தப்பு தப்பாக பேசியிருக்கிறான். ஏற்கனவே நொந்து போயிருந்தா. இவன் வேற அவன் குடும்பத்தை தப்பு தப்பாக பேச அவன் ஆத்திரத்தில் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டா. கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுச்சு. சரி போலீஸுக்கு சொல்லலான்னு பார்த்தா சே ஜிஹெச் கொண்டு போய் நார்னாராக அறுத்து எடுத்துருவாங்க. 1000 இருந்தாலும் அவன் அத்தை பொண்ணு. இதை நினச்சி முருகேஷ் ரொம்ப கவலைப்படுறான். பெருசு எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லு தம்பி. அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. இந்த பெருசு ஒரு 4000 ரூபாய் இருக்குது. பெருசு எப்படியாவது நல்லபடியாக அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிடு பெருசு. பெருசையும் வாட்ஸ்அப் வேண்டாம் பெருசு. நோக்கு. ம் பார்த்து மாமா பார்த்து மெதுவா மெதுவா. என்னைக்கு மாட்ட போறானுங்கன்னு தெரியல. வரம்போ 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 வர 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 வரம்போ வர 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 வரம்போ. சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. பள்ளிக்கூடம் போகலாம் பாடம் நல்லா படிக்கலாம் ஹோம்வொர்க் செய்யலாம் ஓடிவா. பள்ளிக்கூடம் போகலாம் பாடம் நல்லா படிக்கலாம் ஹோம்வொர்க் செய்யலாம் ஓடிவா. ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா.
டிக டிக டே டிக டிக டே டிக டிக டே 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 டிக டிக டே டிக டிக டே டிக டிக டே டே டே. வயசு பொண்ணுதான் ஓ மேல கண்ணுதான் இடுப்பு மடிப்பில தான் என் மனசு பொண்ணுதான். வயசு பொண்ணுதான் ஓ மேல கண்ணுதான் இடுப்பு மடிப்பில தான் என் மனசு பொண்ணுதான். சின்ன பொண்ணுதான் சிறுபழகி பொண்ணுதான் முறைச்சி பார்த்து போட்டா டீ கடை பண்ணுதான். அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா சில சிலன்னு ஜிமிச்சு போட்டு வளையல தான் ஆட்டுற சில சிலன்னு ஜிமிச்சு போட்டு வளையல தான் ஆட்டுற. ஏ சொன்னா எங்க போனா நேத்து நீயும் மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. அழகு அழகுதான் ஆட்டம் போட்ட அழகுதான் ஆள அசத்துறைய அழகான பொண்ணுதான். அழகு அழகுதான் ஆட்டம் போட்ட அழகுதான் ஆள அசத்துறைய அழகான பொண்ணுதான். உதடு ஓரத்துல உசுப்பி விட்ட பொண்ணுதான் உறைஞ்சி எடுத்து போட்டா 1 லிட்டர் தேனுதான். அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா கலகலந்து கலகலப்பா கச்சிதமா இருக்கிற கலங்கி போன என் மனச கசக்கி கசக்கி எடுக்கிற. ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. ஏங்க 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 ஃபோன் அடிக்குது. சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கேன். தூங்கிட்டு இருக்கானே. சரிண்ணே. போஸ்ட்மேன் 2 நாளா வந்துட்டு போறான். என்னவா? ஏதோ கொரியர் வந்திருக்கான், கையெழுத்து போட்டு வாங்கணுமா. ஏன் நீ வாங்க மாட்டியா? வந்தா தானே. எங்க இருக்காருன்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல? என் புருஷன் வீட்டுக்கு வந்தே 4 நாள் ஆச்சுன்னு சொல்லவா? வீட்டுக்கு வர்றதே கிடையாது. என்னடி நக்கலா? ரொம்ப தான் வாய் நில்லுது. ஏய், நான் எங்க போறேன் எங்க வரலாம் உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் சுத்துறேன், ஓகேவா? 4 நாளைக்கு ஒருக்கா வருவேன், 4 வருஷத்துக்கு ஒருக்கா வருவேன். என்ன கேட்க யாரும் கிடையாது. நான் தனி காட்டு ராஜா. ஆமா ஆமா. ஓ, புள்ள கூப்பிடு பாரு. போய் என்னன்னு கேளு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னம்மா? டேய், உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ எனக்கு காலே பண்றது இல்ல, நான் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது.
அப்படியே எடுத்தாலும் குளிச்சிட்டு இருக்கேன், சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி கட் பண்ணிடுற. எப்ப நான் உனக்கு கால் பண்ணாலும் பிஸி, வெயிட்டிங்னே வந்துட்டு இருக்கு. லவ் பண்ண புதுசுல ஒரு நாளைக்கு 200 தடவை கால் பண்ணுவேன். போனை கட் பண்ணிடான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். விடிய பேசிட்டு இருப்ப. இப்ப கண்டுக்கிறதே இல்ல. உன்கிட்ட எப்படிதான் பேசுறது? அப்படியே உன்னை பார்க்கலான்னு நான் வீட்டுக்கு வந்தாலும் நீ வீட்லயே இருக்கிறது இல்ல. இப்ப என்னன்ற சும்மா பேசிக்கிட்டே இருக்க? அதான் 4 நாள் வேலை இருந்ததுன்னு சொல்றேன்ல. ஆமாண்டா, நான் பேசுறது உனக்கு தொல்லையாதான் இருக்கும். அங்க போனா அவனுங்க தொல்லை, இங்க வந்தா இவ இம்சை. செக். கண்ணு, நான் சாப்பிடவே இல்ல. செல்லம், நான் தூங்கவே இல்ல. புஜ்ஜி, உன்னை பார்க்காம இருந்தா நான் செத்து போயிடுவேண்டி. அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் துடிப்ப. அதை விட 1000 மடங்கு என் மனசு துடிக்குது. ஏய், அது வந்து என்னதுப்பா? சொல்லு. என்ன அது வந்து? ஏண்டா நிப்பாட்டிட்ட? சொல்லு. என்ன வந்து போய்? பரவாயில்ல சொல்லு. ஏண்டா நிப்பாட்டிட்ட? சொல்லு. இங்க பாரு, பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? இல்ல நீ வேற யாரையாவது லவ் பண்றியா? என்னடி பேசுற? சொல்லு. ஏண்டி இப்படி பேசுற? நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியலடி. ஓ, அப்படியா? என் மேல எவ்வளவு பாசம். சூப்பர்ல, நல்லா பேசுற. இங்க பாரு, கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன். நான் இந்த தரையில இருக்கிறதா இல்ல இந்த ஏரியில விழுந்து சாகுறதான்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். நீதான் முடிவு பண்ணணும். என்ன குட்ரா. கோடிடி. ஏய் மச்சான், போயிட்டு எங்கடா இருக்கற? சந்தோஷமான செய்தி. நமக்கு சூப்பரா ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. உடனே கிளம்பி வா. டேய், முருகேஷ் வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் வா. வழக்கமா போவோம் அந்த லாட்ஜ். அங்கதான்டா. மச்சான், முக்கியமான மேட்ரு. அன்னைக்கு மேல எதை எடுக்காம வந்துறாத. ஏதாவது கொண்டு வா. பொண்ணு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுடா. எதுவுமே இல்லன்னு. அதான் சொல்லிட்டேன். டேய், ஆமா மச்சான், உன்னை கேட்கறேன். கோடின்றல்ல. அந்த பொண்ணு அன்னைக்கு என்னடா பண்ண? அந்த பொண்ணு உன்னை அப்படி புகழ்ந்து பேசுது. நீதான் வேணுங்குது. டேய், அந்த பொண்ணு என்னடா உன்னை அப்படியே நேசிக்குது. என்னடா பண்ண மச்சான்? சரி, ஓகே, அது இருக்கட்டும். நீ இப்போ வரும்போது சேஃப்டியா வா, சரியா? எல்லாத்தையும் உலகிட்டானுங்க. அப்புறம் உன் இஷ்டம். சரி, வச்சிரேன் மச்சான். ஏய், அண்ணா, please. ஏய். சொதப்பிட்டானுங்க. சே. எவன்டா உனக்கு ஃபோன் பண்ண சொன்னது? என்னடா? என் லவர் கூட இருக்கும்போது ஏன்டா ஃபோன் பண்ண? நேரங்காலம் தெரியாம ஃபோன் பண்ணிக்கிட்டு இப்பதான் ஏதோ பேசி கிசி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டியடா. யோ, பார்த்தல என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. அவ்வளவுதான் மச்சான். உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு பார்த்தல. டேய், சும்மா புலம்பாத. நீ லவர் கூட பண்ணி எனக்கு எப்படி தெரியும்? நீ அவட்ட ஃபோன் கொடுத்த. டேய், போடா. சரி விடு, இனிமே அதை பத்தி பேசி பிரச்சனை இல்லை. அதான் போயிட்டாலே. ஏய், பாண்டியன் வேற வர சொன்னா. வர சொன்னான்ல. பாரு பாண்டியா, தெரிஞ்சோ தெரியாமலோ புலியோலை பிடிச்சிட்டோம். அது போக்கில் போனாதான் தப்பிக்க முடியும். விட்டோம் கெட்டோம், புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நான் நல்லவனா வாழ போறேன், பொண்டாட்டிக்கேத்த புருஷனா இருக்க போறேன்னு நினைச்ச நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே கூண்டுக்குள்ள. என்ன பாண்டியா, மிரட்டுறியா? என்ன காமெடி பண்றீங்களா? ஒன்னா ரெண்டா 14 ரேப்பு எல்லாம் உங்க ஆட்டோவில் வந்தவங்க தானே. இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன பார்த்தி இப்படி பேசுற? சரி பாண்டியா, இப்போ என்ன பண்ணோம்? வீரபாண்டி, ஃபாரின்காரங்க 4 பேர் வந்திருக்காங்களாம். கேட்குறாங்க அமௌண்ட் எவ்வளவு நாளும் பரவாயில்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப முதல்ல நாங்க யூஸ் பண்ணி தான் தருவோம், பரவாயில்லையா? எப்பவுமே அப்படி தானே பண்ணுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா? சரி பாண்டியா, ஃபாரின்ல இல்லாத போயிட்டு சின்ன ஹோட்டலை வச்சிருக்கிறவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலை சமாளிக்கணும்னா வர கஸ்டமருக்கு இப்படி சப்ளை பண்ண தான் முடியும். இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன். அதனால தான் ஹோட்டல் ஓனருங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் உங்களை டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்குது. ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுறேன், போங்க. அமௌண்ட் அவனை கொடுத்து விடுங்க, இப்போ கிளம்புங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அமௌண்ட்டு கொடுத்து விட்றேன். போடா. என்ன போயிட்டு சீக்கிரம் வாடா. சரிண்ணா. போயிட்டு முருகேஷ் எங்கட ஆளே காணோம். தெரியல. இவனுக்கு சப்ளை பண்ணியே ஒரு வழியாயிருவான்டா. ஆமாடா, வா. டேய் மச்சான், எங்கடா இருக்க? டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வா. ஏய் இருங்கடா, நானே ஒரு கிராய் கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கிறேன். நீங்க வேற. அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வரேன். போனை வை முதல்ல.
பார்ட்டி மாட்டிக்கிருச்சு. ஆட்டோ வருமா? போலாமா? உட்காருங்க. உட்காரு. ஹலோ மாப்பா சொல்லு. டேய் மாப்பாட்ட பேசுனியாடா? மாப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆ கடைக்கு ஆள் அனுப்பிச்சிட்டானா? சரி. வீரபாண்டி எங்க வந்துட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணு. ம். ஹலோ சொல்றா வீட்டே. வீரபாண்டி, மாஃபா வழக்கமான கடைக்கு ஆள் அனுப்பிட்டானா? நீ எங்க வந்துட்டு இருக்க? பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்டா. சரி சீக்கிரம் வா. சார் ரொம்ப டயர்டா இருக்குது. நான் ஒரு சோடா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? எனக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுவா. ஓகே சார். அண்ணா சோடா 1 கூல் ட்ரிங்க்ஸ் 2. ஃபேண்டா. டேய் வெயிட்டு, ம். மாப்பா ஒரு பக்கம் ப்ளே பண்ணிட்டே இருக்கான். மச்சான் மார்சல் பணமழையா கொட்டுறான். வீரபாண்டி நமக்கு பக்க பலமா இருக்கான். இதை விட லைஃப்ல என்னடா இருக்கு? ஆமா மச்சான், நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மையாலுமே நம்ம லக்கி பாய் தான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் மச்சான் சீக்கிரம் அம்மா. டேய் மச்சான் சீக்கிரம் ஏறுறா, ஏன்னா பாத்துருப்பா. ஏறுறா. கிளம்பு கிளம்பு. தம்பி நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாம் சார். சார் இப்போ நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இன்னும் ½ அன் ஹவரில் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துறேன் சார். ஓகே சார். சார் யோ இங்கே வாயா. யார் தகவல் கொடுத்தது? சார் இங்கே ஒரு பாடி எடுக்கணும், எனக்கு ஃபோன் வந்துச்சு சார். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சொல்லியா சார்? வந்துட்டு இருக்கு பாடியை பற்றி ஏதாவது துப்பு கிடைச்சிட்டா? சார். அநேகமாக இது காலையிலேருந்து நடந்திருக்கணும்.